पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिम्। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षेण क्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशस्सवो व्यात् स्थितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ॐ अथ योगानुशासनम् योगश्चित्तवृत्तिनिरोधः நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சாஸ்திரத்துல யோக சூத்திரத்துல முதல் பாதம் சமாதி பாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். லட்சியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். மொத்தம் 2 சூத்திரம் தான். இந்த 2 சூத்திரம் தான் பாத்தீங்க அப்படின்னா பீஜம். இந்த மொத்த சாஸ்திரத்துக்கும் பீஜம் எது அப்படின்னா விதை. இதான் யோக சித்தவிருத்தி நிரோதா. இந்த யோகத்துல பாத்தீங்கன்னா சித்த விருத்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தத்துல இருக்கிற எல்லா விருத்திகளும் நிரோதமாச்சுன்னா அதுக்கு பேர் தான் யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமாதி. இந்த சமாதி பாத்தீங்கன்னா எப்படி உண்டாகுது அப்படின்னு கேட்டா என்ன கேள்வி வரும்? யோகத்துல இருக்கக்கூடிய சித்த விருத்திகள் எல்லாம் நீங்கிச்சு அப்படின்னா அது சமாதி. 2 விதமான சமாதி சொல்றோம். ஒன்னு சவிகல்பம், ஒன்னு நிர்விகல்பம். இன்னைக்கு காலையில பாட்டத்துல பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் ஆத்ம ஞானத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்ற விகல்பம் இல்லாதது அப்படின்னு இன்னைக்கு காலையில பாடத்துல சொல்லியிருக்காரு.
சவிகல்பம் இல்லாத எந்த சமாதி இருக்கோ அந்த நிர்விகல்ப சமாதி தான் ஆத்மால சம்பவிக்கிற சமாதி. துவைத்த விஷயங்கள்ல எந்த சமாதிகள் எல்லாம் சித்திக்குமோ அது எல்லாமே சவிகல்பம் அப்படின்னு பேர். ஒருவேளை பாத்தீங்கன்னா அந்த நிலையில சர்வ விற்த்திகளும் நிரோதமாச்சு அப்படின்னா, நல்ல ப்ராசஸ் நம்ம பார்த்திருக்கோம். நேற்று நல்லா சொல்லிட்டேன், ஞாபகம் வச்சுக்கணும். 98% சத்துவகுணம் ஆச்சு அப்படின்னா அந்த நிலையில என்ன நடக்கும்? பரம் பிரசங்கியானம் அப்படின்னு ஒரு பேர் அதுக்கு. அந்த பரம் பிரசங்கியானம் சொல்லக்கூடியதுல சொரூபத்துல இந்த புருஷன் தான் தானா எஸ்டாப்ளிஷ் ஆகிறான். ஆனா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஜெக்ட், அந்த சித்தம்ன்ற ஆப்ஜெக்ட் இருக்கு. அவன் என்ன பண்றான்? தான் தன்னுல நின்னுகிட்டு தனக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா சித்தம்னு ஒண்ணு இருக்குன்றத பார்க்கிறான். எப்போ? 98% சத்துவகுணம் இருக்கும் போது. அந்த நிலைக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? பரம் பிரசங்கியானம். பரம் பிரசங்கியானம்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா, ரொம்ப மேலான, பரம்னா ரொம்ப மேலான, சம்னா நல்லா, ரொம்ப நல்லா, திரும்ப ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான், ரொம்ப நல்லா. கியானம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, போதம்னு அர்த்தம், அறிவுன்னு அர்த்தம், ஞானம்னு அர்த்தம். அந்த 98% இருக்கக்கூடிய நிலையில உண்டாகக்கூடிய பரம் பிரசங்கியானத்துல ஒரு நல்ல அறிவு உண்டாகுது. என்ன சுவாமி அறிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்நியதா கியாத்தின்னு சொல்லக்கூடிய அறிவு. அந்நியதா கியாத்தின்னு என்ன அர்த்தம்? சத்துவ புருஷ அந்நியதா கியாதி. சித்தம்னு சொல்றதுக்கு பேரு சத்துவம்னு பேரு. புருஷன் அப்படின்னா ஆத்மா. இவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, தான் தன்னுல நின்னுகிட்டு இந்த சித்தம் வேற நான் வேறன்னு பிரிச்சு பாக்குறான். பாத்தீங்களா? அந்த அறிவுக்கு பேரு தான் பரம் பிரசங்கியானம்னு பேரு. அந்த அறிவுக்கு பேரு தான் அந்நியதா கியாதி அப்படின்னு பேரு. இன்னைக்கு காலையில சங்கர பாஷ்யத்துல நம்ம ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா இதைதான் பார்த்திருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா பிரஜ்ஞா உண்டாகுதுன்னு அங்க சொல்லியிருக்கு. பிரஜ்ஞானா என்னது? இதான் பிரஜ்ஞா. நான் அப்படின்ற பிரஜ்ஞை உண்டாயிடும். நான் அப்படின்ற பிரஜ்ஞை உண்டானது மட்டும் இல்ல, ஆத்ம அனாத்ம விவேக மந்திரத்தை உண்டாகுது. இந்த சித்தம் எனக்கு வேறானது, நான் இல்லை, இந்த சித்தம் நான் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அறிவு உண்டாகும். அப்ப 98% ஏகாகிர சித்தத்துல கடைசி டிப்ல பாத்தீங்க அப்படின்னா இது உண்டாகுது, இந்த நிலை உண்டாகுது. அப்ப இந்த நிலைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மெதுவா என்ன ஆகுதுன்னா, அந்த சித்தம் மெதுவா பாத்தீங்கன்னா இந்த புருஷன் இருந்து ஸ்பிளிட் ஆகுது. ஸ்பிளிட் ஆனதுக்கு பிறகு என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா விற்த்திகளும் பாத்தீங்கன்னா நிரோதமாகுது. விற்த்திகள் பாத்தீங்கன்னா என்ன நிரோதமாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வேற இது வேறன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, சித்தத்தை தனியா பார்த்துக்கிட்டு இருந்ததுன்னு ஒரு அறிவு, அதுவும் ஒரு விருத்தி, இது வேற நான் வேற அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுலயும் பாத்தீங்கன்னா சித்தம் என்ன ஆகுதுன்னா மெதுவா மெதுவா வைராக்கியத்தை அடையுது. வைராக்கியத்தை அடையும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, பார்த்தது போதும் அப்படின்னு மெதுவா ஷட் டவுன் ஆகும். ஷட் டவுன் ஆகும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஷட் டவுன் ஆன நிலையில பாத்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா, எந்த விற்த்திகளும் இல்லாத ஒரு நிலை. அந்த விற்த்திகள் இல்லாத நிலையில இவனா இருக்கான். அந்த இடத்துல சித்த விற்த்திகள் எதுவுமே இல்லாம போச்சு. அந்த நிலையில பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு பதிவு பாத்தீங்கன்னா புத்தியில, அந்த சித்தத்துல பதிவாகுது. இதை பத்தி ரொம்ப டெக்னிக்கலா நான் போனேன்னா ரொம்ப வித்வான்களுக்கான விஷயம் ஆயிடும். டீக்காக்காரங்களா இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா எப்படி பதிவாகும் எப்படி அப்படிலாம் யோசிக்கிறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கு ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா என்ன சுவாமி, எப்படி அது ரிஜிஸ்டர் ஆகும்? சித்தம் பாத்தீங்கன்னா விற்த்திகளே இல்லாம போச்சுன்னா அங்க ரிஜிஸ்டர் பண்றது யாரு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தூக்கத்துல பாத்தீங்கன்னா சித்தம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் மனசெல்லாம் லயமாயிடுது. நான் சுகமா தூங்குனேன்னு சொல்றேன், வேறு ஒன்றையும் அறியவில்லைன்னு சொல்றேன், அது ரிஜிஸ்டர் ஆயிருக்குல்ல. காலையில எந்திரிச்சு வேக்கப் ஆனோன்னு சொல்றோம்ல, அதே மாதிரி இந்த சமாதியில பாத்தீங்கன்னா சித்தம் பாத்தீங்கன்னா எல்லா விற்த்திகளையும் நிறுத்தினதுக்கு பிறகு, ஷட் டவுன் ஆன பிறகு அங்க இருக்கக்கூடிய அந்த பதிவு பாத்தீங்கன்னா உண்டாகும். என்ன பதிவுனா ஒண்ணுமில்லை, அதான் பதிவு. என்ன பதிவு? அங்க விற்த்திகள் இல்லை, விற்த்திகள் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. அப்ப எந்த எண்ணங்களும் இல்லாத அங்க பாத்தீங்கன்னா நான் மாத்திரம்தான் இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற அந்த பதிவு உண்டாகும். அந்த பதிவுக்கு என்ன பேர் சொல்றோம்? வாசனைக்கு நிரோத
சம்ஸ்காரம். அந்த நிரோத சம்ஸ்காரத்தை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்றாங்கன்னா, இப்ப ரமணாசிரமத்துக்கு வந்தீங்கன்னா எல்லா உபாசகர்கள் அங்க உட்கார்ந்து தியானம் பண்ற எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இது க்ஷணம் க்ஷணம் உண்டா, இல்லைன்னா டெய்லி வரமாட்டான். நித்தியமா பாத்தீங்கன்னா நூத்துக்கணக்கான பேர் பாத்தீங்கன்னா டைம் போட்டு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் வச்சிருக்காங்க. நல்லா பாத்தீங்கன்னா மெடிடேஷன் போயிட்டே இருக்கு. அவங்கவுங்க டைம்ல உட்கார்ந்து பண்ணிட்டு போறாங்க. அப்படி உட்கார்ந்து கண்ணு மூடி பண்ணும்போது ஒரு பிராக்சர் ஆஃப் செகண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிரோதம் சம்பவிச்சாலும் கூட சம்பவிக்கும், எல்லாத்துக்கும் சம்பவிக்கும். அந்த நிரோதம் சம்பவிக்கும் போது அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளார எப்படி டீப் ஸ்லீப்ல இருக்கிற ஆனந்தம் நமக்குள்ளார பதிவாகுதோ, நான் சுகமா தூங்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி பதிவு உள்ளுக்குள்ளார அந்த சமாதியிலையும் உண்டாகும். ஆனா அபியாசிகளுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா க்ஷணம் க்ஷணம். நம்ம அதுக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நிரோத சம்ஸ்காரத்துக்கு பேரு நீங்க வெளியில எல்லாம் கேட்டீங்கன்னா நிறைய மாடர்ன் பீப்புள்ஸ் எல்லாம் நிறைய மெத்த படிச்சவங்க எல்லாம் சொல்றாங்க கிளிம்ஸ் உண்டாச்சு அப்படின்னு. எல்லாம் சொல்றத பாத்தீங்கன்னா ஒரு கிளிம்ஸ் உண்டாச்சு. என்ன கிளிம்ஸ்ல ஒரு மண்ணாங்கட்டியல்ல சித்தவிருத்தி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய புண்ணிய வசத்தினால, உங்களுடைய முந்தின ஜென்மங்களோட அபியாசத்தினாலையும் புண்ணியத்தினாலையும் சித்தம் பாத்தீங்கன்னா தியானம் பண்றவங்களுக்கு ஒரு க்ஷணம் ஷட் டவுன் ஆகும். அந்த ஒரு க்ஷணம் ஷட் டவுன் ஆகிற டைம்ல அங்க கீழே இருந்த ஆத்ம தத்துவத்தோட அதோட பிரகாசம் பாத்தீங்கன்னா வெளியில வரும், ஒரு மின்னல் வெட்டு மாதிரி. இதெல்லாம் கேன உபனிஷத்துல இப்ப சொல்ல போறோம். மின்னல் வெட்டு மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணம் போகும். அப்படி ஒரு க்ஷணம் வரும்போது நம்ம சொல்றோம் ஒரு பெரிய இன்னைக்கு ஒரு கிளிம்ஸ் வந்துச்சு நம்ம சொல்றோம். வந்த மாத்திரத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அது எனக்கு திரும்பி அது வேணும் அப்படின்னு மனசுக்குள்ளார என்ன பண்ணும், எனக்கு அது வேணும்னு இந்த மனசை அடம் பிடிக்கும். நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு திரும்ப உட்காருவேன், நேற்று எனக்கு கிடைச்ச மாதிரியே திரும்ப எனக்கு வேணும் அப்படின்னு. அப்ப எல்லா தியானம் பண்றவங்களும் அந்த நிரோத சம்ஸ்காரத்தை நோக்கி திரும்ப 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 தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த அபியாசம் பாத்தீங்கன்னா சொல்ல போறோம், நிறைய நியமங்கள்லாம் சொல்ல போறோம், இதா நல்லா தக்க வச்சுக்கிறது என்ன பண்றது அப்படின்னு. அப்ப அந்த கிளிம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணம் உண்டாகுது. இவன் என்ன பண்றான், அபியாசி நல்ல நியமங்களோடு, யோகத்துக்கு நிறைய டிசிப்ளின் தேவை. சொல்லப்படுற அந்த நியமங்களோட பகவத்கீதையில 6வது சாப்டர்ல நிறைய நியமங்களை பகவான் சொல்றார். அந்த நியமங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கண்டிஷன் அப்ளைஸ். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரமணாசிரமத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் குருநாதர் இல்லைங்க, சொல்லிக் கொடுக்கணும். ஒருத்தர் பாத்தீங்கன்னா ரமணர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா ரமணர் சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் இருந்து இல்லப்பா இது இல்லைன்னு டவுட்டை கிளியர் பண்ணணும், டோன்ட் டூஸ சொல்லணும். ஆனா நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த டோன்ட் டூஸ்க்குள்ள இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காததுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தியானம் பண்ணுவோம், ஆனா அன்வான்டான விஷயங்களை டே டு லைஃப்ல பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்ப கிளிம்ஸ் பாத்தீங்கன்னா கிளிம்ஸாவே நின்றோம். அந்த கிளிம்ஸ்ல இருந்து நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்கள்ட்ட நிஷ்டை அடைய முடியுமான்னு கேட்டீங்கன்னா அடைய முடியாது. அப்ப கரெக்டா அப்ளை பண்றவன் என்ன பண்ணணும், இந்த ரமண பகவான் மாதிரி, ரமண பகவானோட லைஃப் ஸ்டைல் என்ன இருக்கோ இதுதான் பாத்தீங்கன்னா யோகிகளோட லைஃப் ஸ்டைல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா கண்டிஷனையும் அப்ளை பண்ணிட்டு 24 மணி நேரமும் இதே வேலையா நிரோத சம்ஸ்காரம் சம்பவிக்கும். திரும்ப பாத்தீங்கன்னா எனக்கு திரும்ப வெளியில வருவோம், திரும்ப உள்ள போவோம். இந்த வெளியில வர்றதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேக்கப் ஆகுறது. எப்படி நம்ம தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆகுறோம்னு சொல்றோமோ, அதே மாதிரி இந்த சமாதியில இருந்து வேக்கப் ஆகுற ஸ்டேஜுக்கு பாத்தீங்கன்னா என்ன பேரு, இப்ப நம்ம சமாதியில இல்ல, இப்ப நம்ம இருக்கிற ஸ்டேஜ் என்ன பேருன்னா வியுத்தான அவஸ்தா. இதை எழுதிக்கங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஹோல் சாஸ்திரத்துல இந்த டெர்மினாலஜி யூஸ் பண்ண போறோம். வியுத்தான அவஸ்தா, இவ்வு யு, வியுத்தான, இவ்வு யூ இத்து தான, வியுத்தான. வியுத்தானன்றதுக்கு அர்த்தம் டைரக்டான மீனிங் என்னன்னா வேக்கப் ஸ்டேட்னு அர்த்தம். அப்போ சமாதியில இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒண்ணுமில்லை. இந்த சமாதியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணம், ஒரு 5 நிமிஷமோ, ஒரு நல்ல யோகி ரமண பகவான் மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஷட் டவுன் ஆயிருக்குன்னு வச்சுங்க, சமாதி அவஸ்தான்னு பேர், அதுக்கு பேர். அந்த சமாதி அவஸ்தையில இருந்து அந்த யோகி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா பாத்தீங்கன்னா யுத்தான அவஸ்தைக்கு வேக்கப் ஆகும். நார்மலுக்கு புத்தி பாத்தீங்கன்னா சித்தம் மெதுவா விற்த்திகளை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி விற்த்திகளை ப்ரொடியூஸ் பண்ணும் போது அது உடனே அந்த சித்தத்துல என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா பதிவாயிருக்கு, அந்த நிரோத சம்ஸ்காரம் அந்த இடத்துல பதிவாயிருக்கும். அந்த நிரோத சம்ஸ்காரம் சொல்லும், எனக்கு திரும்பவும் அந்த அவஸ்தை வேணும், எனக்கு நிரோத அவஸ்தை வேணும், சித்தவிருத்தி இல்லாத அவஸ்தை வேணும் எனக்கு அப்படின்னு ஆசைப்படும். திரும்ப அந்த யோகி என்ன பண்ணுவான், திரும்ப கண்ணை மூடி திரும்பவும் அந்த மனசை ஷட் டவுன் பண்ணுவான்.
ஷட் டவுன் பண்ணும்போது திரும்ப வந்து பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். திரும்ப வெளியில வருவான். சமாதி அவஸ்தா, சமாதியில இருந்து வெளியில வரும்போது வித்தான அவஸ்தா, அந்த வித்தான அவஸ்தையில நிரோத சம்ஸ்காரம். திரும்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நிரோதம் சம்பவிக்கும். அந்த 1 மணி நேரம்ன்றது 2 மணி நேரம் ஆகும். திரும்ப வெளியில வருவான், திரும்ப நிரோத சம்ஸ்காரம் வரும், திரும்ப நிரோதம் பண்ணுவான், திரும்ப வந்து சமாதிக்கு போயிடுவான், திரும்ப வெளியில வருவான், திரும்ப நிரோத சம்ஸ்காரம் சொல்லும் திரும்ப வேணும் அப்படின்னு, திரும்ப நிரோதம் பண்ணுவான். அப்ப தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்கும். தூங்கணும் 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 தூங்கணும்னு நினைச்சு நம்ம டெய்லி தூங்குறோம்ல சுகத்துக்காக, இதே மாதிரி தான் அது. அப்ப அந்த சமாதி வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம்ன்றது அந்த சித்த விருத்திகள் இல்லாத நிலை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மெதுவா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான பயிற்சி பண்றோம் பாத்தீங்களா, நம்ம ஒரு அபியாசம் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டே டு லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நிதித்தியாசனத்துக்கு ஃபுல் டைம் 24 மணி நேரம் சாப்பிடுறது யோகா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐத்திரியத்துல சொல்லுது, சாப்பிட்றதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீர பிரஜா வரட்டும். வந்ததுக்கு பிறகு வந்து ஞானானந்த சுவாமி சொல்லுவார், ரொம்ப தெளிவா சொல்லுவார், நிதித்தியாசனத்துல இருக்கிறவனுக்கு என்னப்பா வேலை, இந்த உலகத்தோட எல்லாம் போயிடும், என்னன்னா வியர்த்தா குழி, பசுவெந்தா சாப்பிடு, தூக்கம் வந்தா தூங்கு, இவ்வளவுதான். வேற மீதி நேரம் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் அபியாசத்துல மட்டுமே, சமாதி அபியாசத்துல மட்டுமே இருக்கிறது. அப்ப இருக்க 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 ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா குகையில 22 வருஷம் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா புத்தால இருந்து ஆரம்பிச்சு, ஜீசஸ்ல இருந்து ஆரம்பிச்சு, தாயுமான சுவாமிகள்ல இருந்து, அதே மாதிரி அருணகிரிநாதர்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா 10 வருஷம் 12 வருஷம் இது மாதிரி நிறைய வருஷங்களை கொடுத்து ரமண பகவான் மாதிரி என்லைட்டட் சோல் நம்ம யாரெல்லாம் சொல்றோமோ இவங்கெல்லாம் இந்த அபியாசத்தை பண்ணியிருப்பாங்க. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா நிஷ்டை கூடுதல். நம்ம தமிழ்ல வந்து அருமையான வார்த்தை சொல்றோம், நிஷ்டைய பண்றது. என்ன நிஷ்டைப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் தானா நிக்கிறது. தான் தானா நிக்கணும்னா என்ன வேணும், விற்த்திகள் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல விற்த்திகள் இல்லாம தான் தானா இருக்கிற அந்த அவஸ்தையில வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இருந்து 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 அது அவ்வளவு ஈஸியா. நான் இப்ப 1 மணி நேரம் சொல்லிட்டேன், 1 மணி நேரம்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்க அதை அட்டைன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷங்களை கொடுக்கணும். நீண்ட காலம் கொடுத்து கொடுத்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் அந்த விருத்தி நிரோதமா. இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப கிளாஸ் முடியும், கிளாஸ் முடிஞ்சோன்னு நான் எத்தனை க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல டைமர் வச்சுக்கிட்டு எத்தனை க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா தாட்ஸ் இல்லாம இருக்குன்னு ட்ரை பண்ணுங்க. அப்படி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 3 செகண்ட் 4 செகண்ட்ல கடிகாரத்தை பார்க்கணும், சித்தம் ஆயிடுச்சோ அப்படின்னு ஒரு தாட் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். நீங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது. ரொம்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஜென்யூனா இருந்து நீங்க அந்த டைமரை வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நிமிஷம் எனக்கு தாட்டு இல்லாம இருக்குன்னு தாட்டு நினைக்கும். ஒரு தாட்டு நினைக்கும் தாட்டு இல்லாம இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த தாட்டு இல்லாம இருக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா நிமிஷங்கள் அடையிறதே ரொம்ப அசாத்தியமானது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் நம்ம வந்து பேஸ கிளியர் பண்ணணும். அப்ப ஒரு நல்ல ரமணர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பரிபூரணமான விரக்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இந்த சமாதி அபியாசத்தை விட்டாருன்னா, இதுக்குதான் நம்ம கர்ம யோகம் சொல்றோம், மனசை சமாதானம் படுத்துறது. எல்லா ஆசைகளையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் தோஷ திருஷ்டி பண்ணி எதுவும் வேணாம் எதுவும் வேணாம் எதுவும் வேணாம்னு சொல்லி நீங்க சமாதியில உட்கார்ந்தீங்கன்னா சித்தம் வேற எதுக்குமே போகாது. அப்ப அந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் எடுக்கும். விற்த்திகள் இல்லாத சித்தம் மெதுவா 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 மணிக்கணக்க பிராப்தி பண்ணி மெதுவா மெதுவா 24/7 எப்ப பிராப்தி ஆகுதோ அவனுக்கு பேர் என்ன பேர் சொல்றோம், ஆத்மனிஷ்டன். அவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில 2வது சாப்டர்ல அவனுக்கு பேர் என்ன சொல்றோம், ஸ்தித பிரஜ்ஞன். அவனுக்கு என்ன பேரு, பிரஜ்ஞன் அப்படின்னு பேர். இந்த இடத்துல யூஸ் பண்றோம்ல, சம்பிரஜாத அசம்பிரஜாதன்னு யூஸ் பண்றோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அசம்பிரஜாதம்னு சொல்லக்கூடிய என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா மெதுவா விருத்திகளே இல்லாத, எந்த அறிவும் இல்லாம, வேற எந்த அறிவும் இல்லை. ஏன்னா விருத்திகள் இல்லை. விருத்திகள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவு, ஒரு நாலேஜை கொடுக்கறது. அது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் எதுவுமே இல்லாம பண்ணிருது. விருத்தி இல்லைன்னா ஆப்ஜெக்ட் இல்லை. அப்ப இவன் எப்படி இருக்கான்னா தான் தானா இருக்கான். அது மெதுவா மெதுவா இன்க்ரீஸ் ஆனதுக்கு பிறகு அவனுக்கு பேர் என்ன வந்துருது, எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டான்னு அர்த்தம். அந்த எஸ்டாப்ளிஷ் ஆனவனுக்கு பேரு ஸ்தித பிரஜ்ஞன். ஸ்தித பிரஜ்ஞன் என்ன அர்த்தம், பிரஜ்ஞையில் நின்றவன். பிரஜ்ஞைனா என்னது, வெறும் உணர்வு, வெறும் கான்சியஸ்னஸ். நான் 2 இன்னைக்கு சொல்லியிருக்கேன், ஞானம் வேற பிரஜ்ஞா வேற. இந்த பிரஜ்ஞான்றது வந்து பாத்தீங்கன்னா வெறும் உணர்வா இருக்கிறது, கான்சியஸ்னஸா இருக்கிறது,
நான் இன்னைக்கு காலைல எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அவருக்கு போதம் வந்துருச்சா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஒருத்தர் கோமால இருக்காரு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டு கிடைக்கிற பிரஜையே இல்லாம இருந்தேன் நான் அப்படின்றோம். பிரஜைன்றது வந்து பாத்தீங்கன்னா பேஸா இருக்கக்கூடிய அது, அந்த பேஸா இருக்கிறது வெறும் உணர்வு. அந்த உணர்வுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எப்ப புத்தி வேக்கப் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் நாலேஜ் வர ஆரம்பிக்குது. நாலேஜ் நம்ம சொல்றது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட். சவிகல்ப சமாதியில வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் இருக்கும். இப்ப நான் சொன்ன ஆத்மா வேற நான் வேற, இந்த சித்தம் வேறன்னு நம்ம பண்றோம்ல, அந்நியதாக்கியாத்தி. இந்த அந்நியதாக்கியாத்தியும் கூட 98% இருக்கும் போது, சத்துவகுணம் இருக்கும் போது உண்டாகிற நாலேஜ். ஆத்ம அனாத்ம விவேகம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலேஜ். அந்த நாலேஜும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவத்துல என்னது, சவிகல்பம்னு பேர். அங்கேயும் ஒரு அறிவு இருக்கு. அதே நேரத்துல அந்த அறிவும் நின்று போச்சு அப்படின்னா ஆப்ஜெக்ட் எல்லாமே இல்லாம போச்சு, சித்தமே இல்லாம போச்சுன்னு அர்த்தம். சித்தம் இல்லாத இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் தானா நிக்கிறதுக்கு பேர் தான் அத்வைத சித்தின்னு பேர். அத்வைத அனுபவம் அப்படின்னு பேர். அது பேர் தானா நிக்கிறதுக்கு பேர். இதுவரைக்கும் நான் சித்தத்தோட இருந்தேன், சித்தத்தை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு நான் நானா நிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேரு அத்வைத சித்தி. இதை அடைஞ்சவனுக்கு என்ன பேரு சுவாமினா வேதாந்தத்துல ஸ்தித பிரக்ஞன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சாந்தோக்கிய உபனிஷத்து அவனுக்கு ஒரு அருமையான பேர் கிடைக்குது, என்னன்னா பிரம்ம சம்ஸ்தம் அப்படின்னு அவனுக்கு ஒரு பேர். அந்த பிரம்மத்துல வேதாந்தத்துல வந்து பிரம்மம் சமஷ்டி கான்சியஸ்னஸ், டோட்டல் கான்சியஸ்னஸ். அப்ப அந்த பெரிய நாள்ல போய் நின்னவனுக்கு என்ன பேருனா பிரம்ம சம்ஸ்தம் அமிர்தத்வமேதி அப்படின்னு சொல்லுது. அந்த தான்ல நின்னவன் அமிர்தத்தன்மையை மோட்சத்தை அடைகின்றான் அப்படின்னு சொல்லுது. ஸ்தித பிரஜனை வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்ல போறோம் நம்ம இன்னைக்கு டெய்லி இனிமே யாராவது யோக சூத்திரம் வந்து யார் பகவத்கீதை வரலையோ அவங்க எல்லாம் இன்னைக்கு பாட்டத்துல இருந்து பகவத்கீதையை கேட்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு 15 ஸ்லோகம் வரைக்கும் ஸ்தித பிரஜ லட்சணம்னு நம்ம சொல்ல போறோம். இந்த சமாதியை அடைஞ்சவன் எந்த மாதிரி நிலையில இருப்பான் அப்படின்றத பத்தி நல்லா எஸ்டாபிஷ் பண்ண போறார் கிருஷ்ண பரமாத்மா. அப்ப யோகத்தையும் இந்த பகவத்கீதையில இருக்கக்கூடிய அந்த பார்ட்டையும் நல்ல முறையில பண்ணணும். அதுக்கப்புறம் பகவத்கீதையில 6வது சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பக்காவா வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போறோம். 6வது அத்தியாயத்துல ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லுது. 6ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 18ல இருந்து ஆரம்பிக்குது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா யதா விநியதம் சித்தம் 6:18 போட்டுங்க. யதா விநியதம் சித்தம் ஆத்மன் ஏவாவதிஷ்டதே நிஸ்பிருஹ சர்வ காமேப்யஹ யுக்தயுச்யதே ததா இத்யுச்யதே ததா. எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா விசேஷ ரூபேன இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா விசேஷமாக அடக்கப்படுகின்றதோ, இந்த சித்தம் வந்து விற்த்திகளோட போயிட்டு இருந்த சித்தத்தை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அடக்கிட்டீங்க. அடக்குனா என்ன நடக்கும், விற்பி நிரோதம் நடக்கும். விற்பி நிரோதம் நடந்தா என்னது, சவிகல்ப சமாதி. அதையும் சர்வ விற்பி நிரோதம் பண்ணினீங்கன்னா என்ன நடக்கும், விநியதம் அப்படின்னு பேர். விசேஷ ரூபமா சவிகல்ப சமாதியில இருக்கக்கூடிய அந்த ஞானங்களையும் விட்டுட்டு 100% இந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பேன் பண்ணீங்கன்னா, ஷட் டவுன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், சித்தம் ஆத்மனி ஏவ அவதிஷ்டதே. இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாலேயே நிலை பெறுகின்றதோ. நான் சொல்லலைங்க, கிருஷ்ண பரமாத்மா சொல்றேன். சுவாமி வந்து வலுக்கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா யோகத்தை வேதாந்தத்தோட கேட்கிற பரம்பரை. ஒரு 40 வருஷமா என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் கொலாப்ஸ் ஆகி போச்சு. முன்னாடி இருந்தவங்கலாம் ரிஷிமார்கள்லாம் காட்டுக்கு போனாங்க, எல்லாம் தபஸ் பண்ணாங்க, தியானத்துல இருந்தாங்க. இப்பெல்லாம் வேதாந்தம் படிக்கிறவங்கள்ட்ட நீங்க தியானம் பண்றேன்னா ஏதோ மகா பாப்பம் பண்ண மாதிரி சொல்றாங்க. தியானம் பண்றியா, ஐயோ ஏதோ புரியல அவனுக்கு அப்படின்னு. நிஷ்டை கூடுறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மகான்களோட பழைய ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பாருங்க. இந்த நியூ மாஸ்டர்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க. நியூ மாஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து பள்ளத்தாக்குல கொண்டு போய் விட்டுருவாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் வேதாந்தம்லாம் ஒரு புண்ணாக்குக்கும் உதவாது. எந்த அளவுக்கு உள்ள போய் நிஷ்டையை சம்பாதிக்கிறோமோ அதுதான் ஆத்மானுபூத்தின்னு சொல்லக்கூடியது. கீதாச்சாரி ரொம்ப தெளிவா சொல்றார். எப்பொழுது எந்த சமயத்துல இந்த அபியாசம் பண்றவன் வந்து பாத்தீங்கன்னா 100% இந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டி விநியதம் விசேஷ ரூபமா கண்ட்ரோல் பண்ணி சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாலேயே, ஆத்மான்றது என்னது,
வெறும் அசங்கமா அச்சலமா இருக்கிற அந்த தத்துவத்திலேயே இந்த சித்தத்தை விருத்தி நிரோதம் பண்ணி அந்த சித்தத்தை தூக்கி ஆத்மாலேயே நிலை நிறுத்துகிறானோ அந்த சமயத்துல என்ன இருக்கு? நிஸ்பிருகா, எந்த ஆசைகளும் இல்லை. சர்வ காமேபியோ, இந்த உலகத்துல இருக்கிற எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா காமம் உண்டாகணும்னாவே என்ன இருக்கணும்? மனசு, சங்கல்பம், வாசனா. இந்த காமமும் இல்ல, மனசுன்ற தாட்டும் இல்ல, அதுக்கு பீஜமா இருக்கக்கூடிய சங்கல்பமும் இல்ல, அதுக்கு பீஜமா இருக்கக்கூடிய சங்கல்பத்துக்கும் பீஜமா இருக்கக்கூடிய வாசனைகளும் இல்ல. அப்ப மொத்த சித்தத்தில் இருக்கிற எல்லா விற்த்திகளும் நீங்கிய பிறகு எல்லா காமங்களிலும் இருந்தும் இவன் விடுபட்டு தான் தானா நிற்கிறான். அந்த நிலையில அவன் யுக்தன் என்று சொல்லப்படுகிறான், சமாதியை அடைந்தவன் என்று சொல்லப்படுகிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுது. அப்ப நிர்விகல்ப சமாதிய 18வது ஸ்லோகத்துல 6:18. அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் சுவாமி அந்த அந்த நிலை எப்படி இருக்கும் சுவாமி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து 19 6:19. நான் ரெஃபரன்ஸ் கொடுக்கறத எல்லாத்தையும் பகவத்கீதையில எல்லாரும் எடுத்து பார்க்கணும். சும்மா இருக்கும்போது எடுத்து இந்த ஸ்லோகங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளாரிட்டி கிடைக்கும். யதா தீபோ நிவாதஸ்தஹ நீங்கதே சோபமா ஸ்மிருதா யோகினோ யத சித்தஸ்ய யுஞ்சதோ யோகமாத்மனஹ. அற்புதமான ஸ்லோகம், நிர்விகல்ப சமாதிக்கானது. யதா தீபோ, அந்த இடத்துல தீபம் எப்படி பாத்தீங்கன்னா நிவாதஸ்தஹ, காற்றில்லாத இடத்துல வைக்கப்பட்ட தீபம் ஆடாம அசையாம பாத்தீங்கன்னா எப்படி சுடர் பாத்தீங்கன்னா அதோட அத ஃப்ளேம் பாத்தீங்கன்னா வெறும் பிரகாசம் மட்டும் இருக்குமோ. என்னோட தீபம் லைட்டா அசையுது, ஏன்னா மேல ஃபேன் போட்டிருக்கேன், ஒரு 5-6 ஓட்டை இருக்கு, அதுல மேல இருக்கிற காத்து இது இருக்கிறதுனால கொஞ்சம் அசைவு இருக்கு. எல்லாம் இப்ப ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் மனே அப்படியே அந்த சுடர் பாத்தீங்கன்னா மேல இருக்கிற தீபத்தோடது அந்த இது பாத்தீங்கன்னா அப்படியே ஆடாம பிரகாசம் மட்டும் இருக்கும். இந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் பிரகாச சுரூபம். பிரகாசம் என்ன அர்த்தம்? கான்சியஸ்னஸ், வெறும் கான்சியஸ்னஸ். காற்றில்லாத இடத்துல இருக்கிற தீபம் எப்படி பாத்தீங்கன்னா அசையாம வெறும் பிரகாச ரூபமா இருக்கோ அதே மாதிரி இந்த விற்பி சூன்யமான விற்த்திகள் இல்லாத இந்த மனம் இருக்கும் போது இந்த ஆத்ம தத்துவம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடாம அசையாம தீபம் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நிவாத்தஸ்தோ நேங்கத்தே சோ உபமா ஸ்மிருதா. இந்த விதமா பாத்தீங்க அப்படின்னா உபமையானது இந்த நிர்விகல்ப சமாதியில இருக்கிறவனுடைய சித்தத்துக்கு இந்த தீபமானது உபமாவா சொல்லப்படுகிறது, உவமை சொல்லப்படுகிறது. யோகினோ யத சித்தஸ்ய, இந்த விதமா தான் யோகி இந்த சமாதி அபியாசம் பண்றானே இந்த யோகி பாத்தீங்கன்னா யத சித்தஸ்ய, நன்றாக அடக்கப்பட்ட இந்த சித்தத்தை உடைய யோகியோட யுஞ்சதோ யோகமாத்மனக, அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த யோகத்தோடு பாத்தீங்கன்னா ஈடுபடுகின்ற அந்த யோகியோட சித்தம் இந்த விதமா 100% பாத்தீங்கன்னா யோகத்தை அடைகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. 18, 19. அதுக்கப்புறம் 20ல பாத்தீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்ட் பாத்தீங்கன்னா 20 ஆக்சுவல் பாத்தீங்கன்னா 20வது ஸ்லோகம் தான். நான் 2 ஸ்லோகம் சொல்லிட்டு உங்களுக்கு 20வது போறேன். 6:20. நம்ம இந்த ஏகாகிர சித்தத்திலிருந்து நிரோதம் சம்பவிக்கும் சொல்றோம்ல, மெதுவா 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 அது பூமியில இருந்து ஒரு ஹை ஜம்ப் பண்ணி நிரோத அவஸ்தைக்கு போகும். நிருத்த பூமின்னு பேர், அதுக்கு பேர். சவிகல்ப சமாதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா எங்க நடக்குது? ஏகாகிர சித்தத்துல நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஷட் டவுன் ஆகி இது மெதுவா மெதுவா விற்பி நிரோதமாயி 100% விற்பி நிரோதம் சம்பவிக்கிற இடத்துக்கு பேர் என்ன பேரு? 5வது சித்த பூமி, நிரோத பூமின்னு பேர், நிருத்த பூமின்னு பேர். அது அப்படியே பகவத்கீதையில பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 6:20 சொல்ற, யத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா யத்ர சைவாத்மனாத்மானம் பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி. நாளைக்கு இதெல்லாம் சொல்லுவேன், நாளைக்கும் பகவத்கீதையில இந்த ஸ்லோகங்கள்லாம். இப்போ உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகும், என்ன பகவத்கீதை போகுதா இல்ல பாத்தீங்கன்னா யோகம் போகுதான்னு. இன்னும் 10 நாளைக்கு இப்படிதான் போகும் பாடம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். யாராவது யூடியூப் கேட்கறாங்கன்னா இன்னும் யோகம் சொல்றேன்னு சொல்லிட்டு பகவத்கீதையை சொல்லிட்டு இருக்காரு, யோக சூத்திரம் எங்க அப்படின்னு. பகவத்கீதை கேட்கறவங்க என்ன நினைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா பகவத்கீதை சொல்றேன்னு இவர் என்ன யோக சூத்திரத்தை சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா ஈக்குவலா போகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா எத்திர உபரமத்தே சித்தம். உபரமம்னா என்ன அர்த்தம்? எந்த இடத்துல சித்தமானது விற்த்திகள் இல்லாம ஷட் டவுன் ஆகுதோ அந்த இடத்துல சித்தம் நிருத்தம்
அந்த இடத்துக்கு என்ன பேரு? நிருத்த பூமின்னு பேரு. அந்த நிருத்த பூமியில இந்த சித்தமானது என்ன ஆகுது? விருத்தி நிரோதம், சர்வ விருத்தி நிரோதம் ஆகுது. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா யோக சேவையா, யோக அபியாசத்துல. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு நான் நிறைய பேர் சொல்லுவேன், ரமணர் வந்து என்ன பண்ணாரோ அதை பண்ண மாட்டோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஈஸியா ஏதாவது ஷார்ட்கட் இருக்குமா சாமி அப்படின்னு. ரமணர் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, அனுபவிச்சு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தத்துவத்தை அனுபவிச்சு பாடினாங்க, நீங்களாம் பாடி அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. நம்ம எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா ரமணரோட சப்தங்களை கேட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை அடைஞ்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அவர் 22 வருஷம் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் எங்கேயாவது ரூமை பூட்டிக்கிட்டு ஒரு நாள் இருந்து பாருங்க. ஆடியோ இருக்கக்கூடாது, வீடியோ இருக்கக்கூடாது, கொஞ்சோண்டு வந்து பலகாரம், வெறும் பழங்கள் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு 2 நாள் உள்ள இருந்து பாருங்க. போன் ஆஃப் பண்ணிட்டு யார்கிட்டையும் பேசாம கொள்ளாம, யாருடைய தொடர்பும் இல்லாம உங்க பர்சனல் ரூமுக்குள்ளார இருங்க. தூங்கக்கூடாது, ராத்திரியில மட்டும்தான் தூங்கணும். 10 மணிக்கு தூங்கி காலையில 4 மணிக்கு எந்திரிச்சணும். மீதி நேரம்லாம் சும்மா வீடியோ ஆடியோ இல்லாம யார்கிட்டயும் பேசாம சும்மா இருக்கணும். 2 நாள் இருந்தா செத்து போயிடும். தனியா இருந்தா நிறைய பேருக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிரும் உங்களுக்கு. அப்ப ரமணர் வந்து பாத்தீங்கன்னா 22 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுல குகையில 2 குகையில இருந்திருக்காரு. நான் ஸ்கந்தாசிரமத்துல விருப்பாட்சி கேவலியம். ரிஷிமார்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் வந்து பாத்தீங்கன்னா 12 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கோயில் மண்டபத்துல இருந்திருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பாதாள லிங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா புழு கடிச்சும் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்தும் வந்து பாத்தீங்கன்னா தேளு, பூரா, பாம்பு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல ஏறி இருக்கும். எந்த பிரஜையும் இல்லாம சரீரத்தை உதாசீனப்படுத்திட்டு நிக்கணும் அப்படின்னா எவ்வளவு பலம் பேர். மூட்டு வலி வரும். இப்ப பாருங்க எல்லாம் கிளாஸ்ல வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, யாருக்குமே சேர் போட்டு உட்கார அபியாசம் தான் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே சம்மணம் போட்டே உட்காரல. சம்மணம் போட்டு உட்காரும் போது என்ன நடக்கும்? 20 நிமிஷத்துல வலி வரும். உதாசீனப்படுத்த முடியுமா உங்களால? ஆமா, வலிக்கட்டும், என்ன இருந்தாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம், சரீரமே போனாலும் பரவாயில்ல, அடைந்தால் மகாதேவி, அடையாவிட்டால் மரணதேவி, செத்தாலும் பரவாயில்ல, சமாதி உண்டாகட்டும் எனக்கு அப்படின்னு நம்மளால உட்கார முடியுதுன்னா 20 நிமிஷத்துக்கு மேல பாடியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்றோம்ல. இந்த பெயினை வந்து பாத்தீங்கன்னா ஓவர் கம் பண்ண முடியலையே, ஏன்னு சகிப்புத்தன்மை இல்லையே நமக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரமணர் மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டா எப்படி முடியும்? அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது யோக சேவையா. யோக சேவைன்றதுக்கு அர்த்தம் நல்ல யோகத்தை வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா மணிக்கணக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறது. நிதித்தியாசனத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிரவணம் இருக்காது. 3 கிளாஸ் கேட்கறது, 4 கிளாஸ் கேட்கறது, இந்த புஸ்தகத்தை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கிறது, அது என்ன இது என்ன எல்லாத்தையும் தூக்கி கடல்ல போட்டுட்டு இல்லைன்னா நெருப்பை வச்சு கொளுத்திட்டு வெறும் அபியாசியா மட்டும் இருக்கிறது. ரமண பகவான்கிட்ட ஒரு புஸ்தகம் இல்லாம இருந்துச்சு. வெறும் ஒரு கௌப்பீனத்தை கட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா கரதல பிக்ஷா, வேற எதுவும் இல்லை. பெரியவங்க எல்லாம் அப்படிதான் இருந்திருக்காங்க. அப்ப எந்த வந்து டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் நிதித்தியாசனம்னு சொல்லக்கூடிய இந்த சமாதி அபியாசம் என்னது? வெறும் அபியாசம் மட்டும், யோக அபியாசம் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த நிரோத பூமியை அடைஞ்சவன் எத்திரச்ச ஏவ ஆத்மனா ஆத்மானம் பஷ்யன். அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னிடத்திலேயே தன்னை பார்க்கிறான். இந்த சித்த விருத்தி வந்து பாத்தீங்கன்னா இல்லாத மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? தான் தான் நம்ம ஜீவாத்மான்னு சொல்றோம். ஜீவாத்மானா மனசு. இந்த ஜீவாத்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த தாட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும், சுத்தமாயிடுச்சு. அந்த தாட்ஸ் எல்லாம் சுத்தமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறது. மனசுனால, சித்த விருத்திகள் இல்லாத மனசுனால ஆத்மாவை பார்க்கிறான். அதுக்கு பேர் தான் ஆத்ம சாட்சா்காரம் அப்படின்னு பேர். சித்த விருத்தி இருந்துச்சு அப்படின்னா நீங்க சுத்த ஆத்மாவை பார்க்க முடியாது. சித்த விருத்தி இல்லாத அந்த சித்தத்தினால தன்னிடத்திலேயே தன்னை பார்க்கிறான். ஆத்மனி துஷ்யதி, அந்த இடத்துல ஒரு பேரானந்தம் உண்டாகுது. ஆப்ஜெக்ட் இல்ல அங்க. அந்த ஆனந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துல எந்த ஆனந்தம் இருக்கோ அதே ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா அங்க அடையப்படுது. அவனுக்கு ஒரு மிகப்பெரிய சுகம் கிடைக்குது. யாரு மெடிடேஷன் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். எந்த அளவுக்கு ஷட் டவுன் பண்ணிக்கிட்டே போறோம் அபியாசத்துல, ஷட் டவுன் பண்ண 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 ஆனந்தம் அதிகமாயிட்டே போகும். ஒரு கிளிம்ஸ் கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐயோ நான் இதுவரைக்கும் இது மாதிரி ஒரு ஆனந்தம் அனுபவிச்சதே இல்லைன்னு குதிக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் ரமணாசிரமத்தை வந்தீங்கன்னா நித்தியம் யாருக்காவது ஒருத்தருக்கு அது மாதிரி சம்பவம். ஒருத்தருக்கு இல்லை, ஒருத்தர் 2 பேர், ஏன்னா 100கணக்கான பேர் வந்து மெடிடேட் பண்றாங்க. அது ஃபாரினரா இருக்கட்டும், இந்தியனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஸ்திரீயா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும்,
புதுசா ஒருத்தன் உட்காருவான், எந்த பேஸும் இல்லாம உட்கார்ந்த கூட ஒரு புண்ணியம் முந்தின ஜென்மத்தோட அபியாசம் செஞ்சுச்சுன்னா ஒரு க்ஷணம் அது கிடைச்சா கூட அவனுக்கு ஆனந்தம் தாங்க முடியாது. அதுவே பர்மனண்டா ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் சொல்றாரு, ஆத்மனி துஷ்யத்தை, தன்னிடத்திலேயே அவன் மகிழ்ச்சியை அடைகின்றான் அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன சுவாமி இருக்கும், எல்லா சித்தவருத்திகள்லாம் நிரோதமாச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரம் 21வது மந்திரம் 6:21. நான் கேட்கிறேன், நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நிறைய டீச்சர்ஸ்ட நான் பாடம் படிச்சிருக்கேன். அவங்க ஏதோ வேணும்னு ஏங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்ல, ஆக்சுவலா சமாதின்றது பாத்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட்ல சமாதி பண்றதுல பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கம் இருக்கணும், கண்டிப்பா யோக்கம் இருக்கணும். மோட்சத்து மேல ஏக்கம் இல்லாதவனுக்கு மோட்சம் கிடைக்காது. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் அடையணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் உள்ளுக்குள்ளாரே இருக்கும். அடையும் போது ஆப்ஜெக்ட் ஆனந்தமான்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஜெக்ட் ஆனந்தம் இல்லைங்க, எங்க இருந்தோ வெளியில இருந்து ஆனந்தம் வரல. என்னுடைய ஆத்ம தத்துவமே என்னது, சச்சிதானந்தம் தான் நம்ம சொல்றோம், ஆனந்த சுரூபம். அப்போ இந்த மனசு பாத்தீங்கன்னா அந்த ஆனந்தத்தை கம்மி பண்றதா இது விற்த்திகளை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஆனந்தத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்துச்சு. எப்ப பாத்தீங்கன்னா இந்த சித்தத்துல இருக்கக்கூடிய விற்த்திகள் எல்லாமே போச்சோ அந்த இடத்துல ஆனந்தம் பாத்தீங்கன்னா வெறும் சொரூப்ப ஆனந்தம் மாத்திரம் இருக்கும். அந்த இடத்துல தூக்கத்துல நமக்கு என்ன ஆனந்தம் கிடைக்குதோ அதுக்கு ஏதாவது ஆப்ஜெக்டா யோசிச்சு பாரு. தூக்கத்துல இருக்கிற ஆனந்தம் ஆப்ஜெக்ட் இல்ல, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சொரூபத்தோட ஆனந்தம் நமக்கு அடையப்படுது. ஆனா என்ன ஒரு லேயர் இருக்கு, பிளாஸ்டிக் லேயர் மாதிரி ஒரு அவித்யான்னு அங்க இருக்கு. அதாவது நம்ம திரும்ப திரும்ப வெளியில வந்துகிட்டே இருக்கும். டிரான்ஸ்பரண்டான ஒரு அவித்யா, ஹல்வாவை கவர் பண்ணி இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி தூக்கத்துல இருக்கு. சமாதியில பாத்தீங்கன்னா அந்த ஹல்வாவில் இருக்கக்கூடிய கவரை எடுத்துட்டு ஹல்வாவை சாப்பிடுற மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்டா அல்வாவை சாப்பிட முடியும், ஆனந்தம் கிடைக்கும். அப்ப அந்த ஆனந்தம் எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 6:21 பகவத்கீதையில சொல்ற, சுகம் ஆத்யந்திகம் யத்தத் புத்தி கிராஹ்யமதீந்திரியம் வேத்தி யத்ர சைவாயம் வேத்தி யத்ர ந சைவாயம் ஸ்திதஸ்சலதி தத்வதஹ. இந்த நிர்விகல்ப சமாதி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகம் ஆத்யந்திகம். நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆனந்தம் ஏதோ வெளியில இருந்து வரும் போல இருக்கு அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க வேற ட்ரெயின் பிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நல்லா தெரியுங்க, நீங்க போய் சேர்ற இடத்துக்கு பதிலா வேற ஏதோ ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்து இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு சமாதிஸ்தனுக்கு என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஜெக்ட் பண்ற சுகம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு ஒரு இது இருக்கணும். எல்லா ஆப்ஜெக்டையும் பாத்தீங்கன்னா எந்த சுகம் சம்பவிச்சாலும் எனக்கு ஒரு சுகம் சம்பவிக்குதுன்னா என்னால அறியப்பட்டுச்சுன்னா அந்த சுகம் என்னுடைய ஆத்ம சுகம் இல்லை. தியாகா சாந்தி அனந்தரம் 12வது சாப்டர்ல சொல்ல போறோம் பகவத்கீதையில. இந்த சமாதி அபியாசத்துல போறவனுக்கு என்ன உண்டாகும் கேட்டீங்கன்னா, அந்த பிரகிருதி லயம் சொல்லக்கூடிய சுகம் உண்டாகும், ரசாஸ்வாதம் சொல்லக்கூடிய சுகம் உண்டாகும், மிகப்பெரிய சுகம் அது. அந்த சுகத்தையும் ஆப்ஜெக்டா இருக்கிற சுகத்தையும் நீங்க நேர்த்தி பண்ணினீங்கன்னா, இது இல்லை இதுவும் திருஷ்யம் அப்படின்னு நீங்க நெகேட் பண்ணினீங்க அப்படின்னா வெறும் தான் 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 சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் சுகம் இருக்கும். அது அறிய முடியாது, அது தானே சுகஸ்வரூபமா இருக்கிறது. அப்ப அந்த தான் எப்படி இருக்குன்னா, சுகம் ஆத்யந்திகம் எத்தது. எந்த சுகம் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கோ, 100% இருக்கோ, எட்டர்னலா இருக்கோ, அந்த சுகம் பாத்தீங்கன்னா புத்தி கிராஹியம் அதீந்திரியம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அமனிபாவம்ன்ற அந்த சித்தவிருத்தி இல்லாத மனம் இருக்குல்ல, அந்த சித்தவிருத்திகள் இல்லாத டிரான்ஸ்பரண்டான மனம், அந்த சித்தவிருத்திகள் இல்லாத டிரான்ஸ்பரண்டான கண்ணாடியில நம்ம பார்த்தோம்னா அடுத்த பக்கத்துல இருக்கிறது எப்படி நல்லா கிளியரா இருக்கிற கிறிஸ்டல் கிளியரா இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடியில நமக்கு அடுத்த பக்கத்துல இருக்கிறது அப்படியே தெரியுமோ, அதே மாதிரி இந்த மனசு பாத்தீங்கன்னா எல்லா சித்த விருத்திகளையும் நீக்கினதுக்கு பிறகு அந்த புத்தியில பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஆத்ம தத்துவத்தை பார்க்க முடியும். அந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டதுன்னா அதீந்திரியம். அக்ராஹியம் அதீந்திரியம், புத்தி கிராஹியம் அதீந்திரியம். அது பாத்தீங்க அப்படின்னா வெறுமனே சாமானிய புத்தியினால அடைய முடியாது, நம்மளோட புத்தினால சித்தவிருத்தி நடந்த புத்தியினால அறியத்தக்கது. தன்னிடத்திலேயே தன்னை அவன் பார்க்கிறான், இந்திரியங்களை கடந்த விஷயங்களை அவன் பார்க்கிறான். வேத்தி எத்திரன சைவாயம். இந்த விதமா பாத்தீங்கன்னா ஒருத்தன் பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதி அட்டைன் பண்ணா அப்படின்னா இந்த உலகத்துல இருக்க பாத்தீங்கன்னா அந்த இந்த யோகி பாத்தீங்கன்னா அந்த சொரூபத்துல இருந்து அவன் நழுவுவானா சுவாமி. கேள்வி வருது, நிறைய பேர் என்னோட பெரிய பெரிய ஆச்சாரியர்களா இருந்திருக்காங்க, நிறைய பேர்கிட்ட பாடம் படிச்சிருக்கேன்.
எனக்கு அவங்களோட பிடிச்சிங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருசா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க வந்து பாத்தீங்கன்னா பறந்து விரிஞ்ச படிப்பு இல்ல, மைண்டை வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுல பிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் நிறைய சொல்லலாம், எப்படி இருந்தாலும் சமாதில இருந்து கீழே இறங்கி வரணும்ல. அவங்க கேட்பாங்க, கேட்கிற கேள்வி என்ன கேள்வினா, சித்தவருத்தி நிரோதம் ஆயிடுச்சு, அப்படியேவா போயிட போகுது, சமாதில இருந்து நார்மலுக்கு வருவான்ல அப்படின்னு. நார்மலுக்கு வரும்போது என்ன தெரியுங்களா இருக்கும் மந்திரம். ஆச்சாரியர் சொல்றார், ஸ்திதஸ் ந சலதி தத்துவத்தா, முக்கியமான லட்சணம் சொல்றார். ஒருத்தன் அந்த நிர்விகல்ப சமாதின்னு சொல்லக்கூடிய சமாதியில இருந்து கீழிறங்கும் போது அதுக்கு என்ன பேர் சொல்றோம், வேக்கப் ஆகும்போது வித்தான அவஸ்தா. அப்ப ரமண பகவானா இருக்கட்டும் இல்ல எவ்வளவு பெரியவங்களா இருக்கட்டும், அந்த சமாதி போயிட்டு இருக்கும் போது சித்தவருத்தி நிரோதம் 100% இருக்கும். அப்ப ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆனந்தம் அடையப்படும். அதுக்கப்புறம் அவங்க அந்த சமாதியில இருந்து கீழே இறங்குவாங்க, வேக்கப் ஆவாங்க. அதுக்கு பேர் வித்தான அவஸ்தைக்கு வருவாங்க, விவகாரத்துக்கு வருவாங்க. ரமணரும் கூட வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷை எடுத்துட்டு தெருவுல போவாரு, திரும்ப மலைக்கு ஏறி போய் உட்காருவாரு. யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஏதாவது பதில் கேட்டாங்கன்னா பதில் சொல்லியிருப்பாரு. அப்ப நிஷ்டையில இருந்தவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே செத்து போறதில்ல, சமாதியில இருந்து கலையும், சமாதி கலைஞ்சு நடுவுல வருவாங்க. ஆனா இந்த நிர்விகல்ப சமாதியை அடைஞ்சிட்டு திரும்ப இந்த உலகத்துக்கு இந்த விவகாரத்துக்கு வரவன் என்ன ஆவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்திதஸ் நேச்சலதி தத்துவத்தக, அந்த தத்துவத்திலிருந்து அவன் என்ன ஆகிறது இல்ல, விலகுவதில்லை. இதுக்கு என்ன சுவாமி எக்ஸாம்பிள்னா, நிறைய எக்ஸாம்பிள் தமிழ் கிரந்தங்கள்ல புராணங்கள்ல யோக வாசிஷ்டத்துல எல்லாம் நிறைய, யோக வாசிஷ்டம் தான் நான் ரொம்ப அதிகமா ரெஃபர் பண்றது. யோக வாசிஷ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுது. தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு, எல்லாத்துக்கும் இருக்கும், எனக்கு ரொம்ப டெய்லி அது சின்ன வயசுல நடந்திருக்கு. நான் நல்லா தூங்குவேன், நல்லா தூங்குவேன். 9வது 10வது படிக்கிற வரைக்கும் ஒரே தூக்கம் தான். என்ன மாதிரி தூங்கவே முடியாது, 10 நிமிஷம் விட்டீங்கன்னா தூங்கிடுவேன். நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருப்பேன், 4 கவனம் வாயில போகும்போது தூங்கிடுவேன். அது மாதிரி ஆள் நான். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல விளையாண்டு என்ன பண்ணுவோம், 6 மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம், காலையில இருந்து ஆட்டம் பாட்டம், ஒரே விளையாட்டு. இருட்டுனோடனே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் தூங்கிடுவேன். அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பூரி செய்வாங்க. எனக்கு பூரி அடை இது மாதிரி ஐட்டம்லாம் இப்போ சாப்பாட்டுறாம தான், முன்னாடியும் சாப்பாட்டுறாம தான். சின்ன வயசுல பூரினா எனக்கு வந்து அவ்வளவு விருப்பமா இருக்கும். அம்மா சொல்லுவாங்க, இன்னைக்கு பூரி தூங்கிறாதரா, இருந்து சாப்பிட்டு படுறா அப்படின்னு. நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, ஆட்டம் போட்டதுல களைப்புல தூங்கிடுவேன், கட்டில் கடியில போய் படுத்து தூங்கிடுவேன். முடிச்சு கட்டிலுக்கு அடியில, மேல இல்லை கீழே, ரொம்ப சேஃபான பிளேஸ். தூங்கி முடிச்சோன்னு அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு எழுப்பி எல்லாத்துக்கும் பரிமாறும் போது என்னையும் எழுப்பி விடுவாங்க. நான் அப்படியே தூங்கிக்கிட்டே இருப்பேன். அம்மா சொல்லுவாங்க, ஏய் சமைச்சாச்சுரா, எந்திரான்னு, சின்ன குழந்தை தானே, மடியில வந்து பாத்தீங்கன்னா இழுத்து பிடிச்சி, சாப்பிடாம படுக்காதரா தூக்கம் வராது அப்படின்னு இழுத்து பிடிச்சி, நான் அப்படியே பாதி கண்ணு திறந்துருக்கேன். அம்மா என்ன பண்ணுவாங்க, எடுத்து பூரி கிழங்கு எடுத்து வாயில வச்சுதான். நம்மளும் தூக்கத்திலேயே சாப்பிடும், பாதி தூக்கம் பாதி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அம்மாவோட மடியிலே படுத்து தூங்கிடும். தூக்குனதுக்கு அப்புறம் காலையில ஒரு பெரிய பஞ்சாயத்தையே நடக்கும் வீட்டுல. என்ன நடக்கும்னா, எனக்கு பூரி கொடுக்காம நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்க. இல்லடா, நீ சாப்பிட்ட பூரி சாப்பிட்ட, நீ எந்திரிச்சு. அக்கா எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சமாதானப்படுத்துவாங்க. என்னன்னு கேட்டா, பூரி சாப்பிட்ட நீ அப்படின்னு. இல்லவே இல்லை, ஏமாத்திட்டீங்க, எல்லாம் ஏமாத்திட்டீங்க. இது வந்து வாரத்துல 4 நாள் இதே ப்ராப்ளம் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் சில சமயம் நான் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா, தண்ணியை தெளிச்சு முகத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை தெளிச்சு வேக்கப் பண்ணி விட்டு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட வச்சிருக்காங்க. ஆனா ரிஜிஸ்டர் ஆகவே ஆகாது. இந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா, நான் பூரி சாப்பிட்டேன், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூரி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு அப்படின்னு எந்த விஷயமும் நமக்கு ரிஜிஸ்டர் ஆகவே ஆகாது. இதே எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா யோக வாசிஷ்டத்துல சொல்லுது. தூங்குனவன் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருந்து பாதியில எழுப்பி விட்டு ஒன்ன கொடுத்தீங்கன்னா, தூக்கத்தோட ஆனந்தம் இருக்குல்ல, இந்த உலகத்திலேயே ஆனந்தம் பூரியாவது மண்ணாங்கட்டியாவது. இந்த டீப் ஸ்லீப்போட ஆனந்தத்துக்கு ஈக்குவலா இந்த பூரிலாம் வந்து பாத்தீங்கன்னா மகா அல்பம். அப்ப அந்த ஆனந்தத்திலிருந்து நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னும் போது மனசு சதா அந்த ஆனந்தத்திலேயே இருக்கும். இந்த பூரி சாப்பிட்டது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் ரிஜிஸ்டர் ஆயிருக்காது. இதே மாதிரி சமாதி ஆனந்தத்திலிருந்து ஒருத்தன் மிகப்பெரிய ஆனந்தம், அந்த ஆனந்தத்துல இருந்து ஒருத்தன் இந்த பூமிக்கு சாதாரண விவகாரத்துக்கு வரான். விவகாரத்துக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது, அந்த ஆனந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அனுபவிச்சுக்கிட்டு இருப்பான், அந்த ஆனந்தத்துல இருந்து கலையாதவனா இருப்பான் அப்படின்னு. நிறைய எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய சம்போக ஆனந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க.
கல்யாணம் ஆன புதுசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி வந்து பாத்தீங்கன்னா நியூ மேரிடு கப்பிள்ஸை பார்த்தா தெரியும். பெண் வந்து பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பா. கல்யாணமானவ அவ வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு சிரிப்பா. பெரியவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பைத்தியமா சிரிச்சுட்டு இருக்காரு. இல்ல அது சிரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆனந்தம், புதுசா கிடைச்ச அந்த சம்போக ஆனந்தத்தோட சுகம் அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விவகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு கூட அங்கங்க வெளிப்படுமா. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சாதகன் என்ன பண்றான், யோகியா இருக்கிறவன் சமாதி அபியாசத்துல எந்த ஆனந்தம் இவனுக்கு உண்டாச்சோ அதே ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா விவகாரத்துல வேக்கப் ஆனதுக்கு பிறகு கூட இவனுக்கு அந்த ஆனந்தத்தோட ஸ்புரணம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கும். மெதுவா என்ன பண்ணுவான், திரும்ப சமாதிக்கு போவான், திரும்ப விவகாரத்துக்கு வருவான், திரும்ப அந்த சம்ஸ்காரம் இருக்கும், திரும்ப சமாதிக்கு போவான், வெளியில வருவான். மெதுவா அந்த தத்துவத்திலேயே இவனுக்கு என்ன ஆயிடும், விவகாரத்துல இருக்கும் போது கூட அந்த தத்துவத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். தத்துவத்தில இருந்து வந்து பாத்தீங்கன்னா நழுவவே மாட்டான். ரமணர் வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரையில வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அனுபவம், மரண அனுபவம் உண்டாச்சு. இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ணிட்ட முடிச்சு போச்சு. ஒரே ஒரு அனுபவம், என்னது, அந்நியதா கியாத், சத்துவ குணத்தோட இது முந்தின ஜென்மத்தோட அபியாசம். அந்த அந்நியதா கியாத்தின்னு சொல்லக்கூடியது இது வேற நான் வேற ஒரு க்ஷணம் பார்த்தார். எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே திருவண்ணாமலைக்கு வந்தார். அப்ப திருவண்ணாமலைக்கு வந்ததுக்கு பிறகு அவர் என்ன பண்ணிருக்காரு, 22 வருஷம் எதுக்காக குகையில வந்து பாதாள லிங்கத்திலையும் ஸ்கந்தாசிரமத்திலையும் விருப்பாட்சி கேவலையும் உட்காரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எதுக்குன்னா நிஷ்டைன்னு பேரு. அந்த தத்துவத்துல சமாதியில நமக்கு என்ன அவஸ்தை இருக்கோ அந்த ஆனந்தம் வேக்கப் ஆனதுக்கு பிறகு கூட வித்தான அவஸ்தையிலையும் கூட உங்களுக்கு ஸ்திரமா இருக்கிறதுக்காக அதை அபியாசம் பண்ணி 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 சதா காலமும் அதுலயே நிக்கிறதுன்னு பேரு. ரமண பகவான் கீழே இறங்கினதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவரோட சொரூபத்துல இருந்து நழுவவே இல்லை. அந்த நழுவாத தன்மைக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா ஸ்தித பிரஜன் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்றோம், ஞான நிஷ்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப கிளியரா இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா தத்துவத்திலிருந்து அவன் விலகுவதில்லை. ஒரு வாட்டி நிர்விகல்ப சமாதி அட்டென்ட் பண்ணிட்டு அவன் நிஷ்டையை அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவன் அந்த தத்துவத்துல இருந்து அகம்ன்ற அந்த ஸ்புரணத்திலிருந்து கீழே இறங்குறதே இல்லைன்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, யம் லப்துவா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் ததஹ யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருநாபி விசால்யதே. 23:6:22 6:22 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எம் லப்துவா, எதனை அடைந்த பிறகு, எந்த அந்த நிர்விகல்ப சமாதி தான் இருக்கிறதுலே உத்தமமானது. ஆத்ம லாபாத் ந பரோ லாபக மந்திரம் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்ம லாபத்தை காட்டிலும் இந்த உலகத்துல வேற எந்த ஒரு லாபமும் இல்லைங்க. எதை அடைஞ்சாலும் அது அபூரணம். நீங்க பிரம்ம பதவியே கிடைச்சாலும் கூட, பிரம்மா சதுர்முக பிரம்மாவா சிருஷ்டிகர்த்தாவோட பதவி கிடைச்சாலும் அதுவும் கூட அந்த ஆத்ம ஞானத்துக்கு வந்து அல்பம் தான். அப்ப அந்த நிர்விகல்ப சமாதியில இருக்கக்கூடிய ஆத்ம ஞானம் இருக்கே, ஆத்மனிஷ்ட ஆத்ம சாட்சா்காரம், எம் லப்துவா ந சாப்பரம் லாபம் மன்யத்தே நாதிகம் ததக, எதை அடைந்த பிறகு இதற்கு அந்நியமா வேற ஒரு லாபத்தை அவன் பார்ப்பதில்லையோ, இதற்கு அதிகமான ஒரு லாபம்னு உலகத்துல ஒண்ணு இல்லையோ, அந்த லாபத்தை அடைந்து யஸ்மின் ஸ்திதோ, எந்த தத்துவத்தில் நிலை நின்று வந்து பாத்தீங்கன்னா ந துக்கேன குருநாபி விசால்யத்தை, எவ்வளவு பெரிய துக்கம் வந்தாலும் அவனுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணுவதில்லையோ அதுதாங்க ஜீவன் முக்தி நிலை. அதுதான் சொரூப பிரதிஷ்டான்னு சொல்லக்கூடிய அந்த சமாதி அவஸ்தை. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சமாதிக்கு என்ன பேர் சுவாமி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சகஜ சமாதி அப்படின்னு. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க, சகஜம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து சமாதியை அட்டைன் பண்ணதுக்கு பிறகு, நிர்விகல்ப சமாதியை அட்டைன் பண்ணதுக்கு பிறகு நார்மல் அவஸ்தையிலையும் ரமணர் மாதிரி அந்த சமாதி அவஸ்தைய நார்மல் டே டு லைஃப்லயும் ஒவ்வொரு க்ஷணமும் எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களா இருக்கிறவங்க நம்ம பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா விவகாரம் பண்ணுவாங்க. கத்திரிக்காய் கட் பண்ணார் ரமணர், காலையில வந்து பாத்தீங்கன்னா புக்கு ப்ரூஃப் ரீடிங் பண்ணார், வந்தவங்களுக்கு எல்லாம் பதில் சொன்னார், அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நடக்கும்போது அதுக்கெல்லாம் போய் ஐடியா சொன்னார், சூப்பர்வைசிங் பண்ணார். இது மாதிரி இருக்கும். நம்ம பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும், நம்மள மாதிரி தானே அவரும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு, எல்லா காரியத்தை நம்மள மாதிரிதான் சாப்பிடுறாரு, நம்மள மாதிரிதான் போறாரு, நம்மள மாதிரிதான் வந்தார், எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, இதுல வந்து என்ன டிஃப்ரெண்ட் நமக்கும் அவருக்கும் அப்படின்னு இருக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது என்ன பண்ணுவோம்னா ரெண்டு விஷயம் சொல்லுவோம். பேராசிந்தட்டிக் நெர்வ் சிஸ்டம்னு நம்மளோட இதுல வந்து பாத்தீங்கன்னா அனிச்சை செயல்கள்னு சொல்றோம். நம்மளுடைய நெர்வ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிஞ்சிருக்கு.
ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அகமுகமா வந்து பாத்தீங்கன்னா தத்துவத்திலே எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராரப்த கர்மான்னு சொல்லக்கூடியது. இந்த தேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராரப்த கர்மா என்ன இருக்கோ, எது வரைக்கும் இந்த கர்மா ஆக்டிவேட் பண்ணுமோ, இதுக்கு முன்னாடி அந்த சமாதியை அட்டைன் பண்றதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதே கர்மா சாகர காலம் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், போயிட்டே இருக்கும். அனிச்சையா போகும். நான் சொன்னேன்ல, தூக்கத்துல இருந்து எந்திரிச்சேன், அம்மா வந்து பாத்தீங்கன்னா இதோட பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கும். யூரின் பாஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்திலே எந்திரிச்சு நடந்து போய் தூக்கத்திலே யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்து தூங்கிடும். நமக்கே தெரியாது, அனிச்சையா நடக்கும். கொசு அடிப்போம், தூங்கிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா டும் அடிப்போம். அனிச்சையா வந்து பாத்தீங்கன்னா காலை தூக்கி பக்கத்துல இருக்கிற பிரதர் மேல வந்து பாத்தீங்கன்னா மேல தூக்கி டம்னு மேல போடுவோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனிச்சையா நம்ம பாடியில பிளான் பண்ணாம நடக்குது இல்ல. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஞானிகள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிளானிங் இல்லாம இந்த இந்த இதுல சாஃப்ட்வேர்ல என்ன ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோ, அந்த ரெக்கார்டிங்ல பண்ண சாஃப்ட்வேர்ல என்ன பண்ணிருக்கோ ப்ரோக்ராம், அது மாதிரியே இந்த பாடி ஆக்டிவேட் ஆகும். ஆனா இவங்களோட சித்தம் எப்படி இருக்கும், வெளிமுகமா இல்லாம இந்த சித்தத்தோட ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா தான் 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 அந்த ஸ்புரணத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். அப்படி நம்ம பார்க்கிற அவஸ்தைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சகஜ சமாதி, சகஜ அவஸ்தா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ரெண்டு பேரும் ஆமா அந்த இடத்துலதான் வந்து ஆப்த காமக, அதுதான் ஸ்தித பிரஜன். ஆமா, முண்டக்கோபனிஷத்துல நாளைக்கு பாடமே அதுல இருந்து ஆரம்பிக்க போகுது. எப்படி இருப்பான் அவன், எப்படி இருப்பான் அப்படின்னு கேள்வி கேட்கிறான் அர்ஜுனன். கேள்வி கேட்கிறான், இந்த சமாதிஸ்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்விகல்ப சமாதியை அடைந்தவன் வேக்கப் ஆனதுக்கு பிறகு இந்த வித்தான அவஸ்தைக்கு வரும்போது எப்படி பிஹேவ் பண்ணுவான், அவனோட லட்சணம் என்னன்னு அர்ஜுனன் கேட்கிறான். அதேதான் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வித்தான அவஸ்தையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் பெர்சன் மாதிரியே இருக்கும். ஸ்தித பிரஜனுக்கும் ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் எந்த ஒரு டிஃபரெண்ட்டும் இருக்காது. அடிச்சா உங்களுக்கு அப்போ என்னன்னா நம்ம நினைப்போம் அவர் தானே சாதாரணம் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்ல இல்ல, அவரோட ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தை ரெண்டா பிரிச்சுங்க. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் இருக்கும். கடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆமை போயிடுமா, அது வந்து முட்டை வெட்டுறது வந்து பாத்தீங்கன்னா கடற்கரையில சீஷோர்ல வந்து பாத்தீங்கன்னா முட்டையை வச்சுட்டு ஆமை வந்து பாத்தீங்கன்னா கடலுக்குள்ளார போயிடும். அது வந்து பாத்தீங்கன்னா கடலுக்குள்ளார இருந்துகிட்டு இந்த முட்டையை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். முட்டை பொறிஞ்சிடும், முட்டையை பொறிச்சு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து வந்துடணும். இது மாதிரி சித்தம் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு ஞானி புருஷனுக்கு சதா காலமும் அந்த ஸ்புரணத்திலேயே இருக்கும், அயத்தனத்தக எந்த முயற்சியும் இல்லாம. அபியாச காலத்துல முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். எப்படி சைக்கிள் ஓட்டும் போது ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஹேண்ட்பேக் பிடிச்சோம்னா என்ன ஆகாது, பெடல் பண்ண முடியாது. பெடல் பண்ணோம் அப்படின்னா ஹேண்ட்பேக் பிடிக்க முடியாது, மாத்துவோம். பெடல் பண்றத பார்ப்போம், டம்முன்னு போய் விட்டுருவோம், ஹேண்ட்பேக் விட்டுருவோம். ஹேண்ட்பேரை பார்த்தா பெடல் பண்றதுக்கு முடியாது. இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 சிங்கனைஸ் ஆகும். அப்படி ஆனதுக்கு பிறகு என்னன்னா கையை விட்டுட்டே ஓட்ட ஆரம்பிச்சிடும். பெடல் பண்ணிக்கிட்டே போவோம், ரெண்டு கையை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இப்படி பெடல் பண்ணிக்கிட்டே ஊரெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சைக்கிள் ஓட்டிட்டு போவோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சமாதி அபியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட சமாதியில இருந்து 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 அபியாசம் பண்ணி மெதுவா வெளியில இருக்கக்கூடிய விவகாரத்திலையும் அவன் கொண்டு வருவான். அப்படி கொண்டு வந்து மெதுவா 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 24/7 இந்த மனசு வெளியில வந்தாலும் நல்லபடியா கையை விட்டுட்டு வண்டி ஓட்டுற மாதிரி வண்டி ஓடும், ஆனா கையை விட்டுட்டு சைக்கிள் ஓட்டுற மாதிரி அந்த அபியாசம் வந்துடும். இதுக்கு பேர் தான் சகஜ அவஸ்தான் பேர். யார் ஏமாந்துடாதீங்க. இப்ப நிறைய இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சமாதியில இருந்து கீழே இறங்கினவன் சகஜ சமாதி நம்ம சொல்லுவோம். இப்ப நீங்க திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா ரமணாசிரமத்துக்கு பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கேட் ஒண்ணு வச்சிருக்காங்க. ரமணாசிரமத்துக்கு பின்பக்கம் ஸ்கந்தாசிரமம் போறதுக்கு 7 மணிக்கு ஓபன் பண்றாங்களா, 7 மணிக்கு ஓபன் பண்ணுவோம். 7 மணிக்கு ஓபன் பண்ணோம்னா அந்த பக்கம் உள்பக்கம் செப்பலை போட்டு நாங்க என்ன பண்ணுவோம், அங்க ஒரு பெஞ்ச் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பின்பக்கம். அந்த கேட் ஓபன் பண்ணோம்னா கொஞ்ச நேரம் போய் அங்க உட்கார்ந்துருக்கோம். உட்கார்ந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மலைக்கு மேல ஏற ஆரம்பிச்சிடும். மலைக்கு மேல ஏறிட்டு ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பீக்குக்கு போயிட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வருவோம். ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அதே இடத்துல ரமணாசிரமத்துல எங்க வெளில போனோமோ அதே இடத்துல வந்து உட்கார்ந்துருப்போம். உட்கார்ந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா 2 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் எங்க கூட பக்கத்துல வந்து அப்பதான் யாத்திரையை ஸ்டார்ட் பண்றவங்க எங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்துருப்பாங்க. இப்ப நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 4-5 பேர் மேல போயிட்டு பீக்க பார்த்துட்டு வந்து ஒரே பெஞ்சில உட்கார்ந்துருப்போம். நாங்க உட்கார்ந்துருக்க அதே பெஞ்சில
யாத்திரையை ஸ்டார்ட் பண்றவங்க மேல கிளைம் பண்றவங்களும் உட்கார்ந்துருப்பாங்க. 2 பேரையும் பார்த்தா எப்படி இருக்கும்? ஒருத்தர் பாக்குறார், 2 பேரும் ஏறி வந்தவன் எப்படியோ அதே மாதிரிதான் ஏறி இறங்கினவனும் ஏற போறவனும் ஒரே மாதிரி இருப்பான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சகஜ அவஸ்தான்னு பேரு. டிஃப்ரெண்ட் இருக்கவே இருக்காது. ஆனா மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் இருக்கு. ஒருத்தர் பீக்குக்கு போயிட்டு வெளியில வந்தவர், இன்னொருத்தர் இன்னும் பீக்கு டச்சே பண்ணல, கிளைம் பண்ணவே ஆரம்பிக்கல. அப்போ சகஜ சமாதின்றது வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதியை அட்டைன் பண்ணிட்டு ஜீவன் முக்த அவஸ்தையில இருக்கிறவங்களுக்கு பேர் தான் சகஜ சமாதியில இருக்காங்கன்னு அர்த்தம். ஜீவன் முக்தர்கள் இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகஜ சமாதினா நிறைய இன்ஸ்டிடியூஷன்லாம் கூட பேர் போட்டுருச்சு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி இருக்காரு, ரொம்ப ஃபேமஸான சுவாமி. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பாட்டுறாங்க. நான் இன்னைக்கு ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆரம்பிச்சிருவாங்க, இன்னைக்கு சாயந்தரம் வந்து அவல் சாப்பிடலாமா, இல்ல என்ன ஃப்ரூட் சாப்பிடலாம், என்ன சாலட் சாப்பிடலாம், என்ன ஜூஸ் சாப்பிடலாம். நாள் ஃபுல்லா 3 நாளுக்கான ப்ரோக்ராம் சிந்தனை ஃபுல்லா. அது கேட்டா சகஜ சமாதி. சகஜ சமாதி மண்ணா நிற்கும், ஏறவே இல்லை, கிளைம் பண்ணவே இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு விருத்தி நிரோதம் எல்லாம் பண்ணிட்டு மேல ஏறிட்டு நார்மலுக்கு வரணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, சகஜ சமாதினா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நார்மலா இருக்கலாம். இப்ப நீங்க கேக்குறீங்க, சாமி நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சகஜ சமாதியில இருக்கேன்னு கேட்டா சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், நீங்க ஏன் சுவாமி இதை பண்றீங்க அதை பண்றீங்கன்னு கேட்க முடியாது. உங்களை மாதிரியே நான் சாப்பிடலாம், உங்களை மாதிரியே ஊர் சுத்தலாம், எல்லாத்த மாதிரியும் நான் வந்து பாத்தீங்கன்னா காமன் பப்ளிக் எப்படி இருக்காங்களோ அதே காரியங்களை எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். நம்மளை யாரும் கேட்க முடியாது. கேட்டா நான் சகஜத்துல இருக்கேன் சொல்லிக்கலாம். இப்ப பாருங்க, இப்ப வந்து சகஜ சமாதின்றது வந்து பாத்தீங்கன்னா எஸ்கேபிசம் ஆகி போச்சு. தன்னை வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஒரு இடமா ஆகி போச்சு. தப்பு. சகஜ சமாதியில இருக்கிறவன் கரெக்டா நீங்க எடுக்கணும் அப்படின்னா, நல்லா வந்து பாத்தீங்கன்னா யாரு? ரமண பகவான் இருந்தார், அதே மாதிரி சதாசிவ பிரம்மேந்திரர் இருந்தார். இது மாதிரி நிறைய மகான்கள் வந்து பாத்தீங்கன்னா சகஜ அவஸ்தையில இருந்திருக்காங்க. விவேக பிரஜான்னு சொல்லக்கூடிய ஏகாகிர சித்தத்துல இருந்தவங்க நிறைய பேர் இந்த உலகத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய வித்வான்களா இருந்திருக்காங்க. ஏகாகிர சித்தத்துல நான் சொன்னேன்ல, அந்நியதா கியாதி, ஆத்மனாத்ம விவேகம் பண்ணிட்டு அந்த ஏகாகிர சித்தத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ முந்தின ஜென்மத்தோட சங்கல்பம் இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும்ன்றதுக்காக இந்த நிர்விகல்ப சமாதிக்கு போகாம என்ன பண்ணிருப்பாங்க, அந்த ஏகாகிர சித்தத்துல இருக்கக்கூடிய ஆத்ம அனாத்ம விவேகத்தோட என்ன பண்ணுவாங்க, உலகத்துக்கு நிறைய போதனை பண்ணி நிறைய இது பண்ணி ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சமாதிக்கு போயிடுவாங்க. நிர்விகல்ப சமாதி அவங்களும் போயிருப்பாங்க. ஆனா அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விவகாரம் பண்ணியிருப்பாங்க. அப்ப அது மாதிரியும் ஆட்கள் இருக்காங்க. ஆனா அவங்க திரும்ப போனவங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்ப சொசைட்டிக்கு வரவே இல்லை. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவர் தாயுமான சுவாமி நம்ம சொல்றோம், அவர் சமாதிக்கு போனார், திரும்ப வரவே இல்லை. 21 நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமாதியில இருந்து அவரை என்ன பண்ணிடலாம், எடுத்து புதைச்சிட வேண்டியது. ஜீவ சமாதின்னு அதுக்கு பேர். சமாதியில இருக்கும் போதே அவர் என்ன பண்றாங்க, ஒரு இதுல இடத்துல வச்சு சமாதி அவரை சுத்தி சமாதி கட்டிடுவாங்க. ஜீவ சமாதின்னு பேர். 21 நாளுக்கு அப்புறம் வெளியிலேயே வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம வித்துன்னு நம்ம சொல்றோம். பிரம்ம வித்துன்றதுக்கு அர்த்தம் ஏகாகிர சித்தத்துல ஆத்மா வேற அனாத்மா வேற அப்படின்னு தெரிஞ்சு ஒரு பக்கம் தான்ல நின்னுக்கிட்டு இந்த இதுக்கு அந்நியமா சித்தம்னு அந்நியமா இருக்குன்னு பரம் பிரசங்கியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருந்துகிட்டு இந்த உலகத்துக்கெல்லாம் நிறைய காரியம் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானிகள் அப்படின்னு பேர். ஆனாலும் அவங்களும் கூட நிர்விகல்ப சமாதி அடையும் போது திரும்ப வராம அப்படியே போயிருக்காங்க. லாஸ்ட் எண்ட். இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விவேகானந்தர் வந்து பாத்தீங்கன்னா அதான் பண்றாரு. எல்லா உலகம் ஃபுல்லா சுத்தி திரிஞ்சு எல்லா கருமத்தையும் பண்ணதுக்கு பிறகு விவேகானந்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயோ தப்பு பண்ணிட்டுமே ஃபீல் பண்றாரு. கடைசியில இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கு, ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இது மாதிரி ஊரெல்லாம் சுத்தி என்னவோ குருநாதர் இவரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொன்னாரோ அதுக்கு விபரீதமா இவர் பண்ணார். பண்ணிட்டு கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா மெடிடேஷன்ல உட்காந்து உயிரை விடணும்ன்றதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நிர்விகல்ப சமாதிக்கு வந்தார். அப்ப அதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஊரெல்லாம் சுத்தி உலகத்துக்கெல்லாம் உபதேசம் பண்ணாரு. அவரோட நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு. நல்ல ஞான யோகமா இருக்கட்டும், கர்ம யோகம், பக்தி யோகம் எல்லாத்தையும் இது பண்ணார். நல்ல கிளியர் விஷன்லாம் இருந்துச்சு. ஆனாலும் உலகத்துக்காக என்ன பண்ணார், இது பண்ணார். இவரே ராமகிருஷ்ண பரமஹம்சரே சொன்னார், என்ன பண்ணாரு, நீ உலகத்துக்காக காரியம் பண்ணு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தார். அப்ப கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இது நாய்வாள், இந்த உலகத்தை திருத்த முடியாது அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுமனே நிர்விகல்ப சமாதி அட்டைன் பண்றதுக்காக போனார். எவ்வளவு அட்டைன் பண்ணாருன்னு தெரியாது. அப்ப கடைசி வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதி தான் எண்ட். இப்ப ரமண பகவான் மாதிரி வந்த ரொம்ப அல்பம், ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சுகமுனிவர், ரமண பகவான், இது மாதிரி ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா நிர்விகல்ப சமாதியில இருந்து இறங்கி சகஜத்தில இருந்து
இருந்தது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சதாசிவ பெருமேந்திரரை பாத்தீங்கன்னா விவகாரமே இல்லாம போயிருக்கும். சதாசிவ இப்ப ரமண பகவானாவது கொஞ்சம் உபதேசம் பண்ணார், ஆனா சதாசிவ பெருமேந்திரலாம் எந்த உபதேசமும் இல்லை. விவகாரம் நடந்திருக்கு. அவருக்கு இந்த சரீர பிரஜையே இல்லாம சதா நிர்விகல்பத்திலேயே சவிகல்பம் நிர்விகல்பத்திலே இருந்தார். ரமண பகவான்கிட்ட வந்து கேட்கும்போது சொல்றார், சவிகல்பம்னா என்ன, நிர்விகல்பம்னா என்னன்னு கேள்வி கேட்கிறார். கேட்கும்போது அவர் சொல்றார், கண்ணை திறந்தா எல்லாம் தெரியுதா, நம்ம சவிகல்பம் அப்படின்ற. கண்ணை மூடினா ஒண்ணும் தெரியலன்ற. என்னங்க என்ன ஞானங்க? கண்ணை மூடினா சித்தம் இல்லை. அங்க சித்தம் வந்து எந்த சித்தத்துல எந்த விருத்திகளும் இல்லை. கண்ணை மூடினா வந்து பாத்தீங்கன்னா சித்தம் வந்து பாத்தீங்கன்னா எம்டியா இருக்கு, நிர்விகல்பம். கண்ணை திறந்தா நீ இருக்க நான் இருக்கேன் எல்லாத்தையும் பாக்குறேன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இது சவிகல்பம். கண்ணை திறந்தா சவிகல்பம், கண்ணை மூடுனா நிர்விகல்பம் அப்படின்ற இதான் ஞானத்தோட பரமனிஷ்டா. இந்த நிலைதான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தனோட நிலையா இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்மின் ஸ்திதோ, எந்த அந்த ஆத்ம தத்துவத்துல நின்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ந துக்கேன குருநாபி விசாலியதை. நான் ஒரு சுவாமியை பார்த்தேன், எனக்கு ரொம்ப கொஞ்சம் நல்ல சிநேகமான சுவாமி. நிறைய அவரோட கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுவேன். நல்ல பெரிய இல்ல சமாதி ஆயிட்டார். அவர் ஒரு நாள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயசு ரொம்ப அதிகம், ரொம்ப வயசு என்னோட தாத்தா வயசுன்னு வச்சுங்களேன், ரொம்ப அல்பம். அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்கிறேன், சாமி எதுக்கு சாமி இதெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு இந்த வயசுல வந்து பாத்தீங்கன்னா சொஸ்தமா இருக்கணும் சாமி, நாங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கை காலை பிடிச்சி விட்டுக்கிட்டு நல்லா சேவை பண்ணிக்கிட்டு உங்க சாந்தமா இருக்கிற நேரம் எதுக்கு சாமி இது மாதிரி ஓடி ஆடி எல்லாம் ப்ரோக்ராமா போயிட்டு இருக்கீங்க? ஏன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா போவார், அமெரிக்கால இருந்து லண்டன் வருவார், லண்டன்ல இருந்து வந்து ஆப்பிரிக்கா போவார், ஆப்பிரிக்கால இருந்து இந்தியா வருவார், இந்தியாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நிக்க மாட்டார், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ரோக்ராம். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்புல அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கை காலெல்லாம் வீங்கிரும். ஃபிளைட்ல வந்து டிராவல் பண்றதுனால காலெல்லாம் வீங்கிரும். ஃபிளைட்ல இருந்து இறங்கி வந்தா அப்படியே மசாஜ் பண்ணி அவரோட காலெல்லாம் மசாஜ் பண்ணி, எனக்கு ஒரு நாள் அது மாதிரி பண்ணும்போது நான் கேட்டேன், சாமி என்ன சாமி எதுக்காக சாமி இது மாதிரிலாம் பண்ணணும், பேசாம வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாமே அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எப்படிப்பா உட்கார்றது, எப்படிப்பா ஆசிரமெல்லாம் எப்படிப்பா போகும் அப்படின்னு. ஆசிரமத்தை ரன் பண்ணணும் அப்படின்னா கோடியில பணம் தேவை. ஆசிரமத்தை ரன் பண்றதுக்காக நிறைய கமிட்மெண்ட். அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த ரவுடிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா, அருவாவை பிடிச்சவன் அருவாவை விட்டா முடிஞ்சு செத்து போகணும், அவனுக்கு மத்தவங்க கொண்டுருவாங்க. அதே மாதிரி இந்த விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து விவகாரத்துல இறங்கிட்டீங்க அப்படின்னா, ஆசிரமம் அது இதெல்லாம் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்ப என்ன ஆகணும், அதை ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சஸ்டெயின் பண்றதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ நிதித்தியாசனத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க போகாம வெறும் மனநத்தோட முடிச்சுக்கிட்டு புத்தியில புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணிருக்காங்க, இதெல்லாம் கிளாரிட்டி இருக்கு அப்படின்னு இவங்க ஃபுல்லா உலகம் ஃபுல்லா சுத்தினாங்க. ரமண பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பலாக்குத்துன்னு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. நான் கொஞ்ச நாள் நிறைய வருஷங்கள் அங்க இருந்தேன். அங்க வந்து அகஸ்திய தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கும், 2 பாறைகள்லாம் இருக்கும். நான் அங்க இருந்தது காரணம் பகவான் இருந்தாருன்றதுனாலதான் நீண்ட நாள் அங்க இருந்தேன். அப்ப அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் பகவான் வந்து உட்கார்ற, சுத்தி இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பின்பக்கம் இருக்கிறதெல்லாம் ஸ்லம் ஏரியா பசங்க எல்லாம், சின்ன பசங்க, ரவுடிஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ அப்படிதான் இருக்கு. அப்ப அந்த ஆட்கள்ல என்ன பண்ணாங்கன்னா, பகவான் மேல வந்து பாத்தீங்கன்னா மூத்திரத்தையும் மலத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல கரைச்சி ஊத்தி இருக்காங்க, அபிஷேகம் பண்ணிருக்காங்க. இது என்னன்னா, அதுவா இருந்துச்சு, வேற எதுவும் இல்லை, அதுவா இருந்துச்சு. அந்த ரமணர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ரியாக்ஷனும் இல்லை. கல்லை தூக்கி அடிச்சிருக்காங்க, அது இல்லாம நிறைய திட்டி இருக்காங்க. ரமண பகவானுக்கு அது மாதிரி நடந்திருக்கு, விசிறி சுவாமியாருக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகி ராம் சுரத்குமாருக்கு அது மாதிரி நடந்திருக்கு. எந்த விச்சலனமும் இல்லை. ஒரு வாட்டி நீங்க வந்து சமாதிஸ்தனா இருந்து அதை அபியாசம் பண்ணி அதை ஸ்திரப்படுத்திட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த தேகத்துக்கோ இந்த மனசுக்கோ என்ன நடந்தாலும் உங்களால அதோட வந்து பாத்தீங்கன்னா எந்த சம்பந்தமும் இல்லாம தானும் அழிக்க முடியும். ஸ்கிரீனுக்கு மேல காட்சிகள், எந்த காட்சிகள் வந்தாலும் ஸ்கிரீனை பாதிக்கிறதே இல்லை. அது மாதிரி தான்ல எஸ்டாப்ளிஷ் ஆனவன் என்னவா எதனாலும் பாதிக்கப்படாதவனா இருப்பான். கீதால சொல்றாரு 22:6-22 யஸ்மின் ஸ்திதோ, எந்த அந்த ஆத்ம தத்துவத்தில் நிலை நின்ற பிறகு ந துக்கேன குருநாபி விசாலியதே, எவ்வளவு பெரிய துக்கம் வந்தாலும் எவ்வளவு பெரிய மானம் அபமானம் இந்த தேகத்துக்கு சம்பவிச்சாலும் எந்த விச்சலனமும் இல்லை. ரமண பகவான் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, புழு வச்சிருக்குங்க, யோசிச்சு பாருங்க. இந்த நிறைய நாங்க பாக்குறோம், நிறைய பேர் இருக்கு, ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்றோம். இன்னைக்கு காலையில கூட ஒருத்தரை பார்த்துட்டு வந்து அந்த புண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த புண்ணை பார்த்த கால் வந்து பாத்தீங்கன்னா புண்ணா ஆயிருக்கு.
அந்த ரணமா இருக்கு. அதுல இருந்து ஃபர்ஸ்ட் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கே எவ்வளவு வலி இருக்கும், பெயின் இருக்கும். அதை பாக்குறதுக்கு சங்கடமா இருக்கு. ரமண பகவான் என்ன பண்ணிருக்காருன்னா, பாதாள லிங்கத்துல இருக்கும்போது புழு வந்திருக்கு காலில் உட்கார்ந்து அப்படின்னா நம்ம பெட் சோர் சொல்லுவோம் பாத்தீங்களா, உங்களுக்கு எப்படி ஆகும் அதே மாதிரி நீண்ட காலம் உட்காரும் போது உட்கார்ற இடத்தெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கால்கள் எல்லாத்துலயும் புண்ணாயிடும். அந்த புண்ணாகும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுல புழு வந்துருக்கு. இவர் என்ன பண்ணுவாரா, அந்த புழுலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த புண்ணுல இருந்து கீழே விழுந்தோன்னு அந்த புழுவை எடுத்து திரும்ப தன்னோட புண்ணுல விட்டு சாப்பிடு அப்படிங்குவார். யோசிப்பாரு என்ன ஸ்திதி, யோசிப்பாரு. அந்த இடத்துல ஒரு புண்ணு வந்ததுக்கு பிறகு ஒரு மண்ணை போட்டீங்கன்னா, ஒரு சின்ன மண் துளி போட்டீங்கன்னாவே ரணமா இருக்கும், அப்படியே வலியா இருக்கும். அப்ப ஒரு சமாதிஸ்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகத்துக்கு என்ன நடந்தாலும் அந்த தேகத்தோட எந்த சம்பந்தமும் இல்லாம பகவான் சொல்றார் 1000 தேல் கொட்டின மாதிரி இருக்குன்றார் ஷோல்டர்ல. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்தப்போ, கேன்சர் வந்தப்போ 1000 தேல் ஒன்னா கொட்டினா எந்த அளவுக்கு பெயின் இருக்குமோ அந்த அளவுக்கு பெயின் இருக்கும். ஆனா இவருக்கு அதோட சம்பந்தம் இருக்கானா எந்த ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்காம அதை விலகி இருந்து பாக்குறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உத்தமமான ஸ்திதி. ஆச்சாரியர் சொல்றாரு, எந்த ஒரு பெரிய துக்கம் வந்தாலும் குருநாபி துக்கேன்னு நினைச்சாலியது, எவ்வளவு பெரிய துக்கம் வந்தாலும் எஸ்மின் ஸ்திதோ, எந்த ஆத்ம தத்துவத்துல நிலை நின்றவன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நழுவுவதில்லை, அவன் கொஞ்சம் கூட அசைவதில்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்துட முடியும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த சகஜ சமாதியை வந்து அட்டைன் பண்ணணும். அப்போ யோகம் அந்த ஏகாகிர சித்தத்துல பரம்பிரசங்கியானத்துல அந்நியதாக்கியாத்திக்கு அப்புறம் அதுலயும் வைராக்கியம் அடையணும். அதுலயும் ஐராக்கியம் அடைஞ்சு நிரோத சம்ஸ்காரத்துல வந்து பாத்தீங்கன்னா மெதுவா நிரோதம் பண்ணி 24x7 நிரோதம் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல உண்டாகக்கூடிய சமாதி தான் நிர்விகல்ப சமாதி. அதுக்கு என்ன பேர் சொல்றோம்னா நிர்பீஜ சமாதி. நிர்பீஜ சமாதியை அடைஞ்சவன் இந்த லோகத்துக்கு திரும்புவதில்லை. நச்ச புனராவர்த்ததேன்னு மந்திரங்கள் சொல்லுது. அவன் இந்த சம்சாரத்துக்கு திரும்ப வருவதில்லை அப்படின்னு முடியும். இதோட இன்னைக்கு போதும். நாளைக்கு நம்ம அடுத்த சூத்திரத்தை கொஞ்சம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். இந்த 3வது சூத்திரத்துக்கு நம்ம நேற்று பார்த்திருக்கோம். 3வது சூத்திரம் ஆரம்பிச்சிட்டோம். அதுல முதல் லைன் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், சொரூப பிரதிஷ்டா ததானி. அதுக்கு மேலேயே ஒரு லைன் இருக்கா, சூத்திரத்துக்கு மேல 3வது சூத்திரத்துக்கு மேல ஒரு லைன் போட்டிருப்பேன். சொரூப பிரதிஷ்டா ததானி சிதிசக்தி யதா கைவல்ய. இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு லைன் இருக்கு பாருங்க. தது அவஸ்தே சேதசி ஒரு லைன் லாஸ்ட்ல இருக்கு. 2 முடிச்சதுக்கு பிறகு 3வதுக்கு ஒரு பாஷ்யம் இருக்கு. தது அவஸ்தே அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அந்த அவஸ்தையில எல்லா விற்த்திகளும் நின்னு போன அவஸ்தையில சித்தம் வந்து பாத்தீங்கன்னா விஷய அபாவா, சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தாட்டும் இருக்காது. தாட்டுல என்ன அர்த்தம், எந்த ஆப்ஜெக்டுமே இல்லை. அந்த நிலையத்துல புத்தி போதாத்மா, புத்திய பார்க்கக்கூடிய அந்த ஆத்மா, புருஷக ஆத்மான்னு பேர். புருஷகனா ஆத்மா. கிம் சுபாவ, அந்த இடத்துல என்ன சுபாவத்தை உடையதா அது இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல கேள்வி. இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா 3வது சூத்திரம் ஆரம்பிக்குது. நாளைக்கு அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா இதே கேள்வியை கேட்க போறான். ஸ்தித பிரஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மத்துல நின்னவன், சமாதியில நின்னவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் எந்த மாதிரி இருப்பான், அவனோட லட்சணம் என்ன அப்படின்னு நாளைக்கு பாடத்துல இதே கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு கேட்க போறோம். இன்னைக்கும் அதே கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன், நாளைக்கு இதே கேள்வி. 2 பாடத்திலையும் ஒரே கேள்வியை தான் பாடம் ஸ்டார்ட் ஆக போகுது. என்னன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நமக்கு நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கும், நிறைய தப்பா பதிவாயிருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, நல்ல முறையில நம்ம தப்பான பதிவுகள் எதெல்லாம் தப்பா பண்ணி வச்சிருப்போம், இல்லைன்னா அறகுறையா புரிஞ்சு வச்சிருப்போம், இதை எல்லாத்தையும் நெகேட் பண்ணணும். சாஸ்திரம் படிக்க 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 விஷன் கிளியர் ஆகிட்டே போகும். ஏதாவது சந்தேகம் இருந்தா உடனே எழுதி வச்சுக்கோங்க. சாமி இது கான்ட்ரடிக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் ஒரு மந்திரத்தையோ ஒரு ஸ்லோகத்தை, கீதால என்ன சொல்லியிருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். கீதா தான் வந்து பாத்தீங்கன்னா யோக சாஸ்திரத்துக்கு நமக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் ரிலேட்டிவா நம்ம சொல்ல முடியும்.
இது இல்லாம மாண்டுக்கிய காரிக்கா ஒண்ணு இருக்கு. சமயம் வரும்போது நான் அது எல்லாத்தையும் நான் சொல்றேன். நாளைக்கு கூட முடிஞ்சா சொல்றேன். பார்க்கலாம்.